ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வென் த டெஸ்டினி பிரிங் டிமாண்ட் பேக் வெப் சீரிஸோட எபிசோட் 6 ஸ்டோரி பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே ட்ராமாஸ் ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி லாஸ்ட் எபிசோட்ல வந்து கல்யாணம் ஆகி சிமாஜி எல்லாம் பிறப்பாங்கல்ல, அதை வந்து லேசா போட்டு காமிக்கிட்டு இது மாதிரி கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா சிமாஜியோட அப்பாவும் அம்மாவும் வந்து வெளியில போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்கள வந்து ஹோம் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 8 கிளான்மே அப்பையில இருந்து இவங்க குடும்பத்தை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவங்கள பாதுகாக்க தான் நாங்க இப்படி உள்ள வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க எவ்வளவு வந்து ட்ரை பண்ணாலுமே அந்த சீல் ஓப்பன் ஆகல. அப்ப ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அந்த 8 கிளான்ஸும் இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்களோட டெட் பாடிய வெளியில வந்து இது மாதிரி புதைக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அதையுமே அந்த நாதாரி நாய்கள்லாம் வந்து விடாம அதை சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்களோட பிளட், இவங்களோட ஃபிளஷ், இது எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே அவ்வளோ கல்டிவேஷன் கொடுக்கும். உடனே ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவால தாங்க முடியாம அவர் இறந்தே போயிட்டுறாரு. அவர் அங்க ஃபுல்லா நெருப்பு வச்சுட்டு சிம்மாஜியோட அப்பா. அவங்க ஒய்ஃபும் குழந்தையுமே வந்து கொன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இங்க உயிரோட இருந்தா நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா அந்த குழந்தைய கொல்ல போறாங்க. ஒரு பிஞ்சு குழந்தைய பார்த்தா யாருக்குதான் கொல்ல மனசு வரும்? உடனே அவங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல நீ வந்து இந்த கிளான்ல வந்து இருக்கணும், உன்னை என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் இருக்குல்ல அதுகிட்ட சொல்றாங்க. இது மாதிரி நான் உன்னை ஃபுல்லா வந்து என்னை தந்துடுறேன், நீ என் பையன் எதுவுமே பண்ணாத, என் பையனோட ரத்தத்தெல்லாம் நீ வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரத்தத்தை ஃபுல்லா கொடுத்துட்டு அவங்களோட உடம்பையுமே வந்து ஃபுல்லா அந்த இதுக்கு கொடுத்துடுறாங்க. அவங்க ஃபிளஷ்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க அந்த ஃபிளேமுக்கு. கொடுத்துட்டு அவங்களுமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சிமாஜியோ பாவம், சின்ன வயசுல அவங்க அம்மாவை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்க 3 நாள் வந்து இந்த மாதிரி மயக்கத்துல இருந்திருக்காங்க. அப்பதான் இப்ப டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. இவங்களை அந்த சவப்பெட்டிக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, நான் என்ன சவப்பெட்டிக்குள்ள இருக்கேன், ஐயோ ப்ளீஸ் யாராச்சும் கதவை திறந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்படியே லேசா கதவை திறந்து நம்ம ஹீரோ வந்து வெளில கொண்டு வராங்க. ஐயோ, நம்ம செத்துட்டோம்னு நினைச்சேன், நல்ல வேலை உயிரோட இருக்கும் அப்படின்ட்டு இவங்க அப்பதான் வெளியில வந்து இந்த மாதிரி உடனே அவரை பாக்குறாங்க. இவரை பார்த்தோன்னா அவரோட சின்ன வயசு ஞாபகம் தான் இவங்களுக்கு வந்துருச்சு. இவர் சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானே பயபுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்புறம் வந்து ஹீரோட்ட கேக்குறாங்க, ஆமா இது வந்து பாய்சன்னு சொன்னீங்க, நான் யார் வந்து இது மாதிரி கெட்டது செஞ்சிருக்காங்களோ அவங்களோட எடுத்தா நம்ம செத்து போயிடுவோம்னு சொன்னீங்க, நான் என்ன சாகல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க கெட்டவங்கன்னு கிடையாது. ஒரு பூ எப்படி ஒருத்தவங்களை வந்து டிசைட் பண்ணும், அது வந்து ரொம்ப மன கஷ்டத்துல இழந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட தான் அந்த மாதிரி பாய்சனா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்பதான் அவங்க நினைச்சு பாக்குறாங்க, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துல தானே இறந்து போயிருப்பாங்க, அதனாலதான் வந்து இவங்க 2 பேரோட இதுவும் பாய்சனா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ எப்படி பாய்சன் வந்து காப்பாத்துனீங்க, இது வந்து நம்ம நோந்து பார்த்தா செத்து போயிடுவோம்ல அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து, நான் சினிமாக்குள்ள சேர்ந்தவன், என்னோட ரத்தத்தை வச்சு நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, நீங்க உங்களோட ஸ்பிரிட் ஃபயர் வந்து எனக்காக யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இந்த பூ எப்படி வந்து ஒருத்தவங்கள மயக்க அடைய வைக்குமோ அதே பார்த்தோம்னா அந்த பூலையுமே அந்த மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னா, நான் அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அந்த பூ வந்து கசப்பா இருந்தா அது வந்து இது மாதிரி அது மருத்துவ குணம் கிடையாதாம். அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா அது மருத்துவ குணம் உடையதான். அதனால அந்த இதுல மயங்குறவங்க அந்த ஸ்வீட்டான அந்த இதுல வந்து சாப்பிட்டா வந்து பொழைச்சிருவாங்க. இவரும் ஒவ்வொன்னா வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு பார்த்திருப்பாரு, எது ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க அப்படியே, எனக்காக நீங்க இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்றாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, சரி அதான் உங்களோட இது மாதிரி கல்டிவேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நான் என்னோட வேலைக்கு கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க. ஏன் நீ அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, உனக்கு இங்க விட அங்கேதான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. இவன் உடனே, ஐயோ அங்கேதான் நம்மளுக்கு பிடிக்கும், ஆனா சொன்னா அவன் நம்மளை கொன்றுவானே அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் அதை சொல்லிக்கிறாரு. நீ மட்டும் அங்கேதான் பிடிக்கும்னு சொன்ன வச்சுக்கோவேன், உடனே நான் இங்கே கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் உடனே ஹீரோயினும், இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இங்கதான் பிடிக்கும், இங்கதான் வேலையெல்லாம் நல்லா இருக்கு, உங்க பிளேஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. அப்புறமா எங்க ஃப்ரெண்ட் ரூலிங்க பார்க்க போகணும் அப்படின்றாங்க. இல்ல இல்ல, அவ வந்து எந்த அவளோட பேக்ரவுண்ட பத்தி உனக்கு தெரியவே தெரியாது, அவளை நீ எந்த நம்பிக்கையில நீ பார்க்க போவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த ஸ்னேக் இருக்குல்ல, இந்த ஸ்னேக் வந்து ஒரு காம்படிஷன் பத்தி சொல்லுது. இதை வந்து அந்த 8 கிளான்ஸ் தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது என்னன்னா வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறவங்க ஒருத்தவங்க இறந்து போயிடணும். ஆனா அந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விளையாட மாட்டாங்க, சும்மா அடிச்சுக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. ஆனா இதுக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் பேரை வச்சு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 8 கிளான்ஸ்மே இங்க வந்துட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப அந்த ஸ்னேக் கேக்குறாங்க, நீங்க அன்னைக்கு எல்லாரும் கிடைச்சாங்கல்ல, உங்களை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தினாங்கல்ல, எல்லாரையும் கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அவங்களை கொண்டுட்டா இந்த கிளானை யார் பாத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சின்ன வயசுல மாஸ்டர் ஷீய பத்தி இவர் கேட்பாரு. உடனே இவர் நினைச்சு பாக்குறாரு, மாஸ்டர் பார்த்தோம்னா இவர் குடிக்கிறதுக்கு ஒரு சூப் கொடுத்துருப்பாரு.
இது எதுக்கு அப்படின்ட்டு இவர் கேட்டோன்னே, உன்னோட உடம்புல உள்ள காயத்தெல்லாம் ஆத்துறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. குடிச்சிருவாரு. அப்பதான் இவர் இன்னொருத்தவர் வருவார் இந்த சூப்பை கொடுக்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஃபர்ஸ்ட் குடிக்க சொல்லிடுவாரு. குடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரூத் ஸ்பில்ல போட்டு கேட்பாரு. அப்பதான் சொல்லுவாங்க, இதுல உங்க கிளான சேர்ந்த ரத்தம் இருக்கு, இது நீ குடிச்சாதான் உன்னோட கல்டிவேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. உடனே அவர் கொண்டுருவாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷீ மேலேயும் வந்து ட்ரூத் ஸ்பெல் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல இல்ல அவனுக்கு நான் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன், பாப்போம் என்ன பண்றான்ட்டு, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க காம்படிஷன் நடக்குதா, இங்கதான் இவங்க போக போறாங்க. இங்க ஹீரோயின் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவங்க வந்து பரவாயில்ல ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, போயிட்டு ஜுவல்ஸும் ஷூவும் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு, பரவாயில்லையே இவங்க ரோபோட்டா இருந்தாலும் ரியல் ஸ்கின் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் எடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வெளியில போகணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்கள வந்து பறந்து வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. பிளேஸ்க்கு போயிட்டு இது மாதிரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனை பத்தி கேக்குறாங்க. இது மாதிரி அந்த இது பேரு டெத்து தான், இது பேரு டெத் டியூயல் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. பட் ஆனா இவங்க இறந்து போக மாட்டாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட டிசிப்ளின் அப்படின்றதுனால ஒருத்தவங்க பார்த்தோம்னா சும்மா விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அது மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்க. ஆக்ஷன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 8 கிளான்ஸை சேர்ந்தவங்களும் வராங்க. வந்து இவருக்கு வணக்கத்தை வச்சோன்னே இவர் சொல்றாரு, இது மாதிரி இது என்ன கேமு அப்படின்னு, டெத் டியூயல் தானே, அப்புறம் என்ன யாரும் வந்து அடிச்சுக்கிட்டு சாகாம விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஷீ சொல்றாரு, இல்ல இது வந்து யாரும் அவ்வளவு கொடூரமா அடிச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கவுங்க பீப்புள்ஸ் தானே, சோ அதனால அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்றாரு. ஓ அப்படியா, அப்படியெல்லாம் இருக்க வேணாம், அவங்கள அடிச்சுக்க சொல்லு, எப்போதும் கேம் எப்படி நடக்குது முடியுமா அப்படியா நடக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்க எல்லாருமே இவர் என்ன இவ்வளவு மோசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோன்னு சொல்றாங்க, அட பாவிகளா, இது எல்லாத்தையும் நீங்க தானடா உருவாக்குறீங்க, இப்ப நீங்களே வந்து மோசம்னு சொல்றீங்க, இப்ப இவரை வந்து குறை வேற சொல்றீங்க அப்படின்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, இது மாதிரி இவரோட ஒரு ஃப்ளவர், அந்த லோட்டஸ் ஃப்ளவர்ல ஒரு இதழ் எடுத்து இது மாதிரி யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த இதழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த இதுல சாப்பிட்டா 1000 வருஷத்துக்கான கல்டிவேஷன் வந்துடும். அதனால எல்லாருமே சும்மாவா இருப்பாங்க, எல்லாரும் வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்துக்குள்ள. இது மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது இல்லாம அங்க இருக்க நிறைய டிசிப்ளின் அந்த ஃப்ளவருக்கு ஆசைப்பட்டு அங்க வந்து சண்டையை வந்து போடுறாங்க. அந்த சண்டை போட்டு நிறைய பேர் இறந்தும் போறாங்க. இவர் வந்து அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன ஃபர்ஸ்ட் நல்லவங்க மாதிரி பேசுறாங்க, இப்ப இப்படி விளையாண்டு இருக்கிறாங்க அப்படின்னோட, இவங்களோட உண்மையான ஒரு ரூபமே இதான், இவங்க இப்பதான் அதை வெளில கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 8 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியும் அவன் வேணும்னே தான் அதெல்லாம் பண்றான், நம்மள்ட்ட இருக்க ஆளுங்கள்லாம் சாகடிக்கணும், இதை நீங்க தான் மாஸ்டர் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இதை வந்து இவர்கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா நான் இந்த ஃப்ளவர் வந்து உங்க பிளட்ட குடிச்சிருந்தா தானே வந்து சாப்பிட முடியும், அப்பதானே ஒர்க் அவுட் ஆகும், அப்ப இவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கல. அப்பதான் வந்து சிம்மாஜியை சொல்றாரு, இந்த மாதிரி எங்க கிளான்ல ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ஃபிளஷ், அவங்க பிளட் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க குடிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்னோட பிளட்டை குடிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு வாமிட்டே வந்துருது. அப்ப ஹீரோ வந்து என்ன டீமன் கிளான்ல இருந்து வந்தவன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அவர் தண்ணி யூஸ் பண்ணி இது மாதிரி அவர் போய் கூல் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா அந்த இது வந்து நெருப்பு வந்துரும்ல. இவர் அதை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கூல் ஆகிட்டு இருக்காரு. பட் ரொம்ப அவருக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே கோவமாவும் ஆகுறாரு. இந்த மாதிரி அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ கிரீம் எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சோத்துக்கற்கால இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வெள்ளரிக்காவெல்லாம் மூஞ்சில வச்சுட்டு, சரி நம்ம தூங்க போலாம், பாஸ் ஆனா பாவம் இது மாதிரி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவர் இப்படி இருக்கிறதுல நம்ம தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வராங்க. ஹீரோ வந்தோன்னா அந்த ஃபயர் தெரியுது. ஃபயர் தெரிஞ்சோன்னா, ஐயோ மறுபடியும் கோவமாயிட்டீங்களா, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளரிக்காவை எடுத்துட்டு இவங்க போயிட்டு அவர் நெத்திய வைக்கிறாங்க. வச்சோன்னா அது கொஞ்சம் கூலிங்கா வந்து ஆகுது. பட் இருந்தாலுமே அது அவருக்கு எஃபெக்ட் ஆகல. இன்னும் என்னாச்சு, இன்னைக்கு ஏர் கண்டிஷனிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை உடஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. நிஜமாவா உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்றாங்க. ஆமா ஆமா நீ போய் படுத்துக்கோன்னு இவங்க படுத்தாலும் அவர் வந்து உட்காந்துடுறாரு. இவர் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்க, பாஸ் என்ன நீங்க போகலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீ படுத்துக்கோ அப்படின்ட்டு அவருமே அங்க படுத்துடுறாரு. சரி இவர் என்ன பண்ண போறாரு, இவருக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காது, இவரோட நம்பி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொரட்டை வேற விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அப்பதான் நினைச்சிட்டு இருக்காரு, இவ பக்கத்துல இருந்தா கூலிங் மட்டும் ஆகல நமக்கு கோவமும் குறையுதுன்ட்டு. கொரட்டை விட்டோன்னே, ஏ இந்தம்மா எந்திரிமா பொண்ணே என்ன பண்ற அப்படின்றாங்க.
என்ன பாஸ் உங்களுக்கு பிரச்சனை? தூங்க கூட விட மாட்டீங்களா? அப்படின்னா, என்ன இப்பதானே படுத்தேன் அதுக்குள்ள தூங்கிட்டேன் அப்படின்னோனே, ஆமா என்னோட இந்த மாதிரி ஸ்லீப் ஷெட்யூல் வந்து கரெக்டா இருக்கு தூங்கிட்டேன். உங்கள மாரி நானா நைட் அவுலா அப்படின்றாங்க. நைட் அவுலா அப்படின்னா? அப்படின்னோனே, இது மாதிரி நைட் ஃபுல்லா தூங்காம கிடக்கும். இந்த மாதிரி சரியான நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்காது. சரி விடுங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு நான் வந்து இது மாதிரி கம்பெனி குடுக்குறேன் அப்படின்றாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீ எங்க இருந்துடா கத்துக்கிற? அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து எங்க வேலையில கத்துக் குடுத்தாங்க அப்படின்றாங்க. சரி உங்களுக்காண்டி நான் முழிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இங்க ஷீயும் அவங்க பையனையும் காட்டுறாங்க. இவன் வந்து அவங்க பையன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எல்லாருமே உங்கள கேள்வி கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இன்னொருத்தவன பத்தி இவன் பேசுறான். இவன் தான் இவனோட கையாளு ரைட் ஹேண்ட் மாரி. இவன் தான் வந்து இவனுக்கு நிறைய ஐடியாஸ் குடுத்திருக்கான். இவன் வந்து இது மாதிரி இவன் இருக்க வரையும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. இவனை வச்சு நம்ம பிளான மூவ் பண்ணணும். நம்ம பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ற வரையும் இவங்க 8 பேரோட உதவி நம்மளுக்கு தேவை அப்படின்றாங்க. இப்ப பார்த்தோம்னா, இங்க ஏதோ ஒருத்தவன் அந்த ஷீக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ரைட் ஹேண்ட் தான்ட்டும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவனோட கல்டிவேஷன் அவ்வளோ கொஞ்ச நாள்லயே அபார வெற்றி அடைஞ்சிருச்சு. அதனால கண்டிப்பா அது அவன் தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவன் ரொம்ப ஒரு மோசமானவன். இவன் என்ன பண்ணிருப்பான்னா, நம்ம ஹீரோ குட்டி வயசா இருக்கையில எல்லாரும் சீல் பண்ணிருப்பாங்கல்ல. அப்போ வந்து இவன் சொல்லியிருப்பான் அது மாதிரி இவனை வந்து அவனை தற்கொலை பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சீல் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்னேக் கேக்குறாரு. இந்த மாதிரி டியான் எந்திரிச்சோன்னு போகணும்னு பரவாயில்லையே அவளுக்காக ரொம்ப வந்து இந்த மாதிரி கேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ என்னட்டே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு டக்குன்னு ஒரு வாயை முடிக்கிறாரு. அடுத்து இங்க வந்து நம்ம டியான் எந்திரிக்கிறாங்க. இவங்க எந்திரிச்சு பார்த்தா இங்க நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. நிறைய புது ட்ரெஸ் இருக்கு. அதை போட்டுட்டு இவங்க ஜாலியா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சுட்டு இருக்கையில கண்ணாடிட்ட பட்டு அழகான பொண்ணு யாருன்னு எனக்கு காட்டுற இன்னைக்கு அப்படின்றாங்க. ஓ லியான்டியானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் அவங்களே சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி லூஸ் மாதிரி அப்படியே அங்கிட்டு இருந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வராரு. ஹீரோ வந்து நம்ம வெளில போனோம் அப்படின்றாரு. நான் இத்தனை தானே நான் ஓவர் டைம் பார்த்தேன் எனக்குலாம் வரமாட்டேன் அப்படின்றாங்க. ஓவர் டைம் அப்படின்னா அப்படின்னோன்னா இந்த மாதிரி 24 மணி நேரமும் வேலை பார்த்தேன்ல அதுதான் அப்படின்னோன்னா சரி எதுக்கு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரூத் ஸ்பில்ல போட்டு கேட்கிறாரு. ஏன்னா நான் இன்னொரு நாள் கொலைய பார்க்கணுன்ட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. இப்ப நீ வர அப்படின்னா சரி நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன்ட்டு அங்கேயே கலட்டுறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. சரி இருங்க நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன்ட்டு அவங்களும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு 2 பேர் போறாங்க. பாஸ் நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இது மாதிரி ஒருத்தவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதோட பார்த்தோம்னா நம்மளுக்கு எபிசோட் 6 முடியுது. எபிசோட் 6 முடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மத்த எபிசோட்ஸ்மே வந்து பார்க்கலைன்னா பாத்துருங்க. அப்படியே மறக்காம வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.